ஜெய் குருதேவ். ஒரே லட்சியம், ஒரே தர்மம். இதை வச்சு இது குரு பிரபஞ்சத்துக்கு குரு பூர்ணிமாவுக்கு ஒரு சாதனை சொல்லியிருக்கார் மாஸ்டர். அதை குரூப்பாக செஞ்சுட்டுருக்கோம். அது தேகோ தேவாலயம் புரோக்தக ஜீவயூத சனாதனக. மொத்த கோயில்களும் தர்மம் மதம் கூட ஒரே ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா, ஒன்றுட்ட இருக்கிற அது ஊர்ஜா சக்தியை, தெய்வீக சக்தியை வெளியில் கொண்டு வர்றது. அது பகவானுடைய நிலையமாக மாற்றுறது. இந்த சரீரத்துக்கு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்னு எதுவுமே கிடையாது. மனுஷா சரீரம் எல்லாமே யாவருமே தெய்வத்தினோட பிரதிபிம்பமே. The man is made in the image of God ன்னு சொல்லுவா. இதை நிரூபிக்க தான் பிரயத்தனம் செய்கிறோம். அதற்கு முக்கியம் குரு பௌர்ணமி. இதை வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவா. எல்லாரும் இந்த வியாச பூர்ணிமாவை உபயோகிச்சுதான் சாதனை நன்னா பண்ணினான். அகம் பிரம்மாஸ்மி, நீ கூட அதே தான். தத்துவமசி, அது இன்றைக்கே நடக்கும். கம்ப்யூட்டரில் பாஷையில் சொல்கிறது என்ன, மனுஷா நேனே, அதாவது மனுஷன் நானே, தெய்வமும் நானே. மானசிக ஸ்திதி இன்றைக்கே நடக்கும். டவுன்லோட் செய்துட்டா எந்த பௌர்ணமியிலும் உபயோகம் செஞ்சுக்கலாம். இதுக்கு விசேஷம் குரு தத்துவம் மட்டும் இல்லை, மனுஷா மட்டும் இல்லை. இப்படி ஃபிசிக்ஸ் லெக்சரர், கெமிஸ்ட்ரி லெக்சரர் எல்லாருக்கும் சப்ஜெக்ட் ஞானத்தில் தான் இருக்குது, சரீரத்தில் இல்லை. இப்போ இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியரோட ஞானம் உபயோகிக்கிறதுல தான் இருக்குது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக. இந்த 3 தத்துவமும் சிருஷ்டிக்கிறது, பரிபாலன சக்தி, லய சக்தி. இது 3மே நம்ம ஜாகிரதத்தில் இருக்குது. இன்றைய தினமே விசேஷமான நாள். இதையே நம்ம ரூபம் செஞ்சுக்கிறோம். பிரபஞ்சத்தில் முறையாக குரு பூர்ணிமா, குரு நவராத்திரின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த சக்தியை பரிபூர்ணமாக செய்யறதுக்காக 9 ராத்திரி நம்ம பாராயணம், பூஜை எல்லாம் பண்ணினோம். குரு பூர்ணிமா அன்னைக்கு லலிதா தேவி பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ நமக்கு எதுவுமே லலிதமாக இல்லை. அதுக்கு நாந்தியாக தான் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சோம். சஹஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சதுனாலேயே நம்மளோட சகஸ்ரம் ஜாகரணம் ஆகுது. எந்த சஹஸ்ரநாமம் படித்தாலும் சக்தி சஹஸ்ரம் போய் சேர்றது. அது பாதத்துக்கு கொண்டு வரணும். அப்போ லைஃப்பில் லலிதத்தை, அதாவது சாஃப்ட்னஸை எடுத்து வருது. நம்மகிட்ட இருக்கிறவங்கள காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகிறது. எல்லாரும் எழுந்து நில்லுங்கோ, கண்ணை மூடுங்கோ, சைலண்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்கோ. முழங்கால் கால் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஜாகிங் பண்ணுங்க. ஜாகிங் பண்ணுறது போல் ஸ்லோவாக பண்ணி ஸ்பீடாக பண்ணணும். ஸ்லோ 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். இட பிங்கள நன்னா வேலை செய்கிறது. இது உபயோகப்படுறது. நீ இதை எக்ஸசைஸாக செய்யலை, யோக சாதனையாக செய்கிற. முக்கியம் ஜாகிங். இட பிங்கள சமமாக வேலை பண்ணுறது. 2 மூக்குலேருந்தும் சுவாசம் சமமாக வருது. இதுக்கு ஜாகிங் ரொம்ப முக்கியம். இதான் ரோக நிவாரணம். இந்த காலத்தில் டாக்டர்ஸும் இது தான் செய்யறதுக்கு சொல்கிறா.
அவள் வாக்கிங்னு சொல்கிறா. இடம் பிங்கலம் சமானமாக செய்ய முடிஞ்சவா உட்காருங்கோ. ஹார்ட்டு ப்ராப்ளம் உள்ளவா, சரீர பாதை உள்ளவா தவிர மற்ற எல்லாரும் ஸ்பீடாக பண்ணலாம். அப்பப்போ மூக்கில் கை வச்சு பாருங்கோ, சுவாசம் போகிறது கவனிங்கோ. சுஷும்னாக்கு வந்ததா கவனி. 2 மூக்கு துவாரத்திலிருந்தும் காற்று வர்றத கவனி. சுஷும்னால நாடி இப்படியாக வரது. ரோகம் குறையிறது. நாடி மாறணும். நாடி மாற இது டெக்னிக். மூக்கில் கை வச்சு பார்த்தாக்க நீங்கள் ஃபீல் பண்ணுவேள். வரலன்னா மறுபடியும் ஜாகிங் செய்யணும். இதில் ஒன்றும் இது வேண்டாம், சங்கோஜம் வேண்டாம், யாரானு எதுன்னு நினச்சிப்பாளேன்னு நினைக்க வேண்டாம். உனக்கு மூச்சு சரியாக வருதா, 2 மூக்குலேருந்தும் கரெக்டாக வருதா அதை கவனி. அப்போ உட்காந்துக்கோ. அப்படி பண்ணிட்டு உட்காந்தாதான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரணுன்னா 2 மூக்குலேருந்தும் ஈக்குவலாக காற்று வரணும். அப்பப்போ செக் பண்ணிக்கணும். வரலையா எழுந்து மறுபடியும் ஜாக்கிங் பண்ணணும். உன்னோட ஹெல்த் கண்டிஷனையும் பார்த்துக்கோ. காமன் சென்ஸை உபயோக பண்ணு. 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்து வரைக்கும் பண்ணணும். மெதுவாக பண்ணுங்கோ. மெதுவாக பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கோ. இப்போ உட்காந்தாச்சா, அலோம விலோம பிராணாயாமம் பண்ணுங்கோ. ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனி. உள்ளே போகிறதோட காற்றினோட ஸ்பரிசம், வெளியே வர காற்றினோட ஸ்பரிசத்தை மட்டுமே நீ கவனிக்கணும். கண்ணை மூடு. மெதுவாக கவனி. உட்காந்துக்கு முடிஞ்சவா உட்காந்து பண்ணுங்கோ. சேரில் உட்கார்றவா சேரில் உட்காருங்கோ. நடந்து போகிறவா நடந்தும் பண்ணலாம். நடந்து போகிறவா கண்ணை திறந்து பண்ணுங்கோ. மெதுவாக பண்ணுங்கோ. ஸ்லோவாக காற்று லெஃப்டில் எடுத்து ரைட்டில் விடுங்கோ. அந்த காற்று விடும்போது காற்று ஸ்பரிசம் நீ ஃபீல் பண்ணணும். போருன்னு நினைக்காத, சோர்ந்து போகாத. குருவோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படணும். நிறுத்தாத, கண்டினியூ பண்ணு, கான்சன்ட்ரேஷனாக பண்ணு. ஒரே மனசோட நிதானமாக பண்ணு. நிறுத்தாமல் கண்டினியூவாக பண்ணு. அப்போ 2 மூக்குலேயும் சுவாசம் நிதானமாக போகிறதா, 2க்கு சமானமாக வரதா கவனி. குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் இந்த விதை ஒன்றுல விதைச்சுட்டா அது பின்னாடி உபயோகப்படும். சத்தமே வரப்படாது. வெரி ஸ்லோ, நிம்மதியாக பண்ணு. இப்போ சுஷும்னால உன் நாடி போகிறது கவனி. சமானமாக இருக்கணும். 2 பக்கமும் சரியாக வரலைன்னா எழுந்து மறுபடியும் ஜாகிங் பண்ணு. ரிஷிகள்லாம் இதை தான் பண்ணினா. ரிஷிகள் நம்மகிட்ட இருக்கிற ரோகத்தை போகிறதுக்காகவே சொல்கிறா நமக்கு. ஜாக்கிரதையாக பண்ணு. பிரதி சுவாசத்தையும் கவனி. குருவோட அனுகிரகத்துக்காக கஷ்டப்படு. உன்னோள்கிட்ட அந்த தாபம் வரணும். குரு அனுகிரகம் வேணும் 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 அப்படின்னு உன் ஆர்த்தியாக மனசில் அந்த வேதனை இருந்து மனசில் கண்ணில் ஜலம் வரா மாதிரி இருக்கும். அப்போ நீ குரு அனுகிரகத்துக்கு நீ கஷ்டப்படுற. அப்போ இப்போ பீஜம் உன் மேலே பட்டுடுத்துனா அந்த பீஜம் நன்ன இந்த வருஷம் முழுக்க உனக்கு
நன்னா உபயோகப்படும். காற்று வெளியே விடும்போது உன் வயிறு உள்ளே போகணும். பிரயத்தனம் செய். நன்னா உள்ளே போகிறதா கவனி. டீப் டீப் டீப். காற்றை எவ்வளோ ஸ்டமக்கு உள்ளே போய் விட முடியுறதோ பண்ணு. நீ எவ்வளோ டீப்பாக பண்ணுறியோ அந்த அளவுக்கு உன்னோட வியாதி போகிறது. வயிற்று வலி, உடல் பருமன், இதெல்லாம் நன்னா எந்தவித பிரயத்தனம் இல்லாமல் சரியாகிறது. உன் வயிறு முதுகு தண்டை டச் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போவே டச் ஆகாது. முயற்சி பண்ணினா கொஞ்சம் நாளில் டச் ஆகும். மெதுவாக பண்ணு. முயற்சி. மனசு ஒரே சுவாசம் மீதே கவனமாக இருக்கணும். நிறுத்தாத. ஏகாகிரதம் வேணும். உன் வயத்தில் மனசை உன் வயத்தில் கவனி. இதை நடந்தும் பண்ணலாம். உட்கார முடியாதவா பூமியில் நன்னா சப்பளங்கள் போட்டுன்னு உட்காரலாம். ஒரே ஒரு நிமிஷத்துலலாம் வராது. ஒரு 3 நிமிஷமாவது கஷ்டப்படணும். குரு அனுகிரகம் வேணும்னு உனக்கு வைராக்கியம் இருக்கா? அந்த தபனம் இருந்தால் நீ விடாமல் பண்ணுவியே. விடாமல் பண்ணு. நடந்தும் பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா சேரை பிடிச்சுட்டும் பண்ணலாம். சுவாசத்தை கவனி. மணிப்பூர சக்கரம் ரொம்ப முக்கியம். பைங்கரியாட்ஸ், ஸ்ப்ளீன், லிவர், கிட்னி, இன்டெஸ்டைன், புரோட்டஸ்டைன் கிளாண்ட்ஸ் இதெல்லாம் நன்னா பரிபூர்ண ஆரோக்கியமாக ஆறுது. அதுக்கு இந்த சாதனை ரொம்ப உபயோகப்படுறது. இதை நீ நன்னா பழகிட்டா எந்த வேலை செஞ்சாலும் செய்ய முடியும். டெக்னிக் புரிஞ்சுக்கணும். சுவாசம் எடுத்துக்கும்போது வயிறு முன்னாடி வரணும். விடும்போது உள்ள போகணும். அலோம விலோம செய்யும்போது காற்று சரியாக வரல அப்படின்னா மறுபடியும் ஜாகிங் பண்ணு. தயக்கப்படாத. இங்கே யார் என்ன நினச்சிப்பா என்னங்கிறத நீ கவனிக்காத. 2 மூக்குலேருந்தும் ஃப்ரீயாக காற்று உள்ளே போகணும். டெக்னிக்கை நன்னா புரிஞ்சுட்டு பண்ணு. அப்போ தான் தியானம் புரிபடும். மற்றவா என்ன நினைப்பாளோன்னு வெட்கப்படாத. நம்ம சப்ஜெக்ட் கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். நீ தெரிஞ்சுட்டு பிரபஞ்சம் முழுக்கவும் சொல்லித்தரணும். எல்லா வியாதியும் போகும். சேரில் உட்காரு. கீழே உட்காந்துக்கோ. வேணுனாலும் காலை நீட்டிக்கோ. உன்னோட கவனம் சுவாசம் விடும்போது உள்ளுக்குள்ளே நன்னா வயிறு உள்ளே போகணும். கும்பகம் வேண்டாம். பாக்கிய குங்குமமும் வேண்டாம். அந்தர் கும்பகமும் வேண்டாம். கும்பகத்தை பற்றி இப்போ எதுவுமே சொல்லலை. கும்பகம் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் கண்டினியூஸாக பண்ணுங்கோ. அநேக வியாதிக்கு இதான் காரணம். டெய்லி 2 hours செஞ்சால் சர்வரோக நிவாரணம் ஆகும். கழுத்து ஸ்ட்ரெயினாக இருக்கணும். சுவாசம் விடும்போது வயிறு பேக் போனை டச் பண்ணுற மாதிரி போகணும். இது ஒரே நாளில் வராது. செய்ய 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 வரும். யூஸ் யுவர் காமன் சென்ஸ். 3 or 4 months பண்ணினா வயிறு குறையும். டெய்லி 1 hour கரெக்டாக சுவாசத்தை கவனித்து பண்ணினா நிறைய பலன் உனக்கு கிடைக்கும்.
வீட்டில் பண்ணும்போது கூட கும்பகம் பண்ண வேண்டாம். கம்ஃபர்டபுள் போஸ்டரில் உட்காந்துக்கோங்கோ. கால் ரெண்டும் டச் ஆகணும். கட்டவரல் ரெண்டும் டச் ஆனாலும் பரவாயில்ல. சேரில் உட்காந்தா கால் மேலே கால் போட்டும் இருக்கணும். ரெண்டு காலும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிருக்கணும். உனக்கு உன் சரீரமே சொல்லும். மற்றவா சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உன் சரீரமே உனக்கு எப்படி பண்ணணும் என்னங்கிறத நன்னா சொல்லும். இப்போ காற்றை சுவாசம் எடுக்கும்போது இழுக்கும்போது ஆள்காட்டி விரலை மெதுவாக கட்டை விரலை டச் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணு. காற்றோட வேகத்தை ஒட்டி கை மூமெண்ட் இருக்கணும். வெரி ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. காற்றை விடும்போது விரலை எடுத்துடணும். சுவாசம் எடுக்கும்போது மறுபடியும் ஆள்காட்டி விரல் கட்டை விரலை டச் பண்ணணும். சுவாசத்தை விடும்போது கட்டை விரல்லேருந்து ஆள்காட்டி விரலை எடுக்கணும். மெதுவாக பண்ணு. சுவாசம் வரதை கவனி. சுவாசம் ரெண்டு பக்கமும் சமானமாக வரலைன்னா எழுந்து ஜாகிங் பண்ணு. அப்பப்போ செக் பண்ணிக்க வேண்டியது முக்கியம். மறுபடியும் உட்காரு. ரெண்டு மூக்குலேயும் சுவாசம் ஒரே மிதமாக வரும். சுஷும்னாக்கு போகணும். லேசாக விரல் டச் ஆகணும். விரலை எடுக்கணும். சுவாசம் விடும்போது மணிப்பூரகம் உள்ளே போகணும். உன்னோட விரல் அசைகிறதுலேருந்து நீ எவ்வளோ மெதுவாக சுவாசம் எடுத்து விடுறங்கிறது தெரியும். கை வாயுவோட கர்மேந்திரியம். முத்திரையை மெதுவாக செய்யி. கும்பகம் வேண்டாம். மூக்கில் வரலையா சமானமாக ஜாகிங். சுஷும்னால சுவாசம் இருந்தால் தான் குரு அனுகிரகம் கிடைக்கும். அது செய்யாமல் தியானத்தில் உட்கார்றதுனால தான் பலன் கிடைக்கல. பாகிய கும்பகம் வேண்டாம். தாகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி குடிங்கோ. அங்கே இருக்கிற சர்வீஸ் பண்ணுறவா உங்களை பார்த்து உங்களுக்கு வேணும்னா கொடுப்பா. தாகத்துக்கு மட்டும் குடிங்கோ. அடுத்தது 2வது பிராணாயாமத்துக்கு போக போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக இருங்கோ. கையை காலை நன்னா அசைக்கலாம். காலை நீட்டிக்கலாம். படுத்துக்காத. படுத்துண்டா தூக்கம் வந்துடும். இப்போ காலை நீட்டிண்டு ஒருத்தர் காலை ஒருத்தர் பிடிச்சு கூட விடலாம். நம்ம எல்லாருமே யோக சாதனை தான் பண்ணுறோம். யோக குடும்பம். சங்கோஜம் வேண்டாம். ஒருத்தர் காலை ஒருத்தர் பிடிச்சு விட்டால் அது புண்ணியமும் கிடைக்கும். நடக்கணும்னு ஆசைப்பட்டால் நடங்கோ. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சாப்பிடுங்கோ. வேறு எதுவும் பேசாதீங்கோ. இப்போ நாக்கை அடுத்த பிராணாயாமத்துக்கு போகிறோம் இல்லையா, நாக்கை எவ்வளோ வெளியில் நீட்ட முடியுமோ அவ்வளோ நீட்டுங்கோ. கண்ணு நல்லா பெருசாக பண்ணிட்டு ஃப்ரெண்டை பாருங்கோ. கையை பின்பக்கம் வச்சு முழங்கையை இப்படி வஜ்ராசனத்தில் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுட்டு நாக்கை எவ்வளோ நீட்ட முடியுமோ
எவ்வளோ வேகமாக நீட்ட முடியும், எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து நீட்ட முடியுமோ அவ்வளோ நீட்டுங்கோ. கண்ணு மட்டும் நல்லா உருட்டி உருட்டி பெருசாக பார்க்கணும். இது நாளைக்கு பண்ண போகிற கேசரி முத்திரைக்கு ரொம்ப உபயோகப்படும். பிராணாயாமத்துக்கும் இது ரொம்ப உபயோகப்படும். இது கொஞ்சம் சீரியஸாக பண்ணுங்கோ. ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்கோ. அடுத்தது பர்வதாசனம். பர்வதாசனம்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுண்டு லெஃப்ட்டு முட்டிக்கிட்ட ரைட்டு பாதம் படுற மாதிரி நின்றுண்டு கையை ரெண்டுத்தையும் மேலே நன்னா தூக்கி நமஸ்காரம் பண்ணுங்கோ. பர்வதாசனம். பர்வதம்னா ஒரு மலை எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறதோ அந்த மாதிரி நம்மளோட சாதனையை அந்த மாதிரி நிற்கணும். ரிஷிக்கெல்லாம் கூட பர்வதமே குரு. ஸ்ரீராம சர்மா அவரோட ஆத்ம கதையில் ஹிமாலயா தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். ரமணரும் அருணாச்சலேஸ்வரர் தான் அப்பான்னு சொல்லியிருக்கார். மானசீகமாக அசையாமல் மலை போல் இருக்கணும். இப்போ யாரான அட்ரஸ் சொல்கிறதுனா கூட இவா இந்த மலைக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் சாதனை செஞ்சு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்கள் சாதனை கண்டினியூவாக திடமாக பண்ணணும். ரிலாக்ஸ். இப்போ உனக்கு இஷ்டப்பட்ட ஆசனத்தில் உட்காரு. மனசில் நான் சொல்கிற சங்கல்பத்தை சொல்லு. தியானம் பூரா ஆற வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கண்ணு திறக்க மாட்டேன். யாரானு கூப்பிட்டாலும் கண்ணு திறக்க மாட்டேன் அப்படின்னு 20 தடவை இல்லை 30 தடவை சொல்லு. தப்பே கிடையாது. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போகணும் நான் கண்ணு திறக்கக்கூடாது அப்படின்னு. மறுபடியும் கண்ணு திறன்னு சொல்கிற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்கவும் கூடாது. மறுபடியும் சொல்லு. அது நன்னா பழகணும். 2வது சங்கல்பம். தியானம் பூரா ஆற வரைக்கும் சரீரத்தை அசைக்க மாட்டேன். சரீரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அசையக்கூடாது, அப்படியே உட்காரணும். அப்போ மனசில் ரொம்ப ஆதங்கத்தோட ஹே பிரபு, நீ அந்த ஹே பிரபுங்கிறது உன்னோட உள்ளேருந்து வரும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பத்தல, அது எத்தனை பாவமாக பண்ணுறியோ அத்தனை நல்லது. அதை நீ அடக்கிக்காத. நம்ம எல்லாருமே குருவோடைய சிஷ்யர்கள் தான். குருவோட அனுகிரகத்தை பெறத்துக்காக தான் நம்ம இப்போ உட்காந்து இந்த சாதனை பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக குருவோடைய அனுபவத்தை பெற்றுக்கோ. ஆர்த்தி எந்த மனசு பூர்த்தியாக சொல்கிறியோ அத்தனை. குரு பூர்ணிமா அன்னைக்கு குரு அனுகிரகம் உங்ககிட்ட வர்றது, அதை நீ அனுபவி. ரொம்ப ஆர்த்தியோட குருவை கூப்பிடு.
ஆதங்கம். பிரார்த்தனை பண்ணிக்கிறது கூட எனக்கு தெரியாது. நீச்சமான மானசீக ஸ்திதியில் இருக்கேன். என்ன உன் அனுகிரகத்தினால மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணினேன். இதுவரை நிறைய நீ பண்ணியிருக்க. இன்னும் கொஞ்சம் சகாயப்படு. நீ தய செஞ்சா உன்னோட கிருபைக்கு நான் அருகதை ஆவேன். இந்த குரு பூர்ணிமா என்னோட லைஃப்பில் ஒரு அற்புதமான ஸ்திதிக்கு கொண்டு போகிறது. குருவோட ஆசி கிடைக்கிறது. கருணாசாகரன், தயாபரன், சர்வந்தர்யாமி, சர்வஜன், சர்வசமர்த்தன். குருவோட ஆசி மழை போல பொழியறது. அந்த ஆனந்தத்தில் நினைக்கிறேன், அனுபவிக்கிறேன். ஆலோசனை நடக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் ஆலோசனை கண்டினியூவாக இருக்கணும். உங்களுக்கு ஏதானு பிடிச்ச பாட்டு இருந்தால் கூட அப்போ மனசில் நினச்சிக்கலாம். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா என்று தவித்த எனக்கு குருநாதர் ஆசி கிடைக்கிறதுன்னு மனசில் நினச்சிக்கோங்கோ. ஒரு எண்ணெய் பாத்திரத்துலேருந்து இன்னொரு எண்ணெய் பாத்திரத்தில் விடும்போது அந்த எண்ணெய் எப்படி ஒரே சீராக கொட்டுறதோ அது மாதிரியும் ஒரு மணி மீது ஒரு மணி சப்தம் இன்னொரு மணியில் பட்டால் சப்தம் எப்படி கிடைக்கிறதோ அந்த மாதிரி குருவோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறது. ஏ குருதேவா, நீ அநேக ஜென்மத்தில் என்னோட வந்து எனக்கு நிறைய பண்ணுற. உன்னை நான் நினைவுபடுத்திக்கல. அந்த நினைவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கூட நீ தான் எனக்கு கொடுக்கணும். எத்தனையோ விதத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்க. அந்த கிருபையை நான் என்ன சொல்கிறது? அதுக்கு நன்றி சொல்கிறது தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அதையே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உனக்கு. பாவம் ஹிமாலயமான குருமூர்த்திக்கு நான் என்ன தருவேன்? என்னோட சமர்ப்பணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லையே. மொத்தமும் நீ தந்தது தான். பிரகலாதனுக்கு செஞ்சிருக்க, விபீஷணனுக்கு, சிவாஜிக்கு, விவேகானந்தருக்கு நீ செஞ்சது போல் எனக்கும் செஞ்சிருக்க. நிறைய எனக்கும் தரப்போகிற. நீ இந்த குடும்ப பொறுப்பு கூட நீ தந்தது தான். உத்தியோகமும் நீ தந்தது தான். குடும்ப பாத்தியதை நீ தந்தது தான். குடும்பம், பிள்ளைகள், அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நீ தான் தந்திருக்க. உலகாகியந்தம் வரணும் உங்களுக்கு. கரிஷியே வச்சனம் தவா. நீ சொல்கிற அந்த பாதையில் தான் நான் நடக்க போகிறேன். என்னுடைய லைஃபே மாறுறது. நீ சொல்கிறபடி நான் மாற்றிக்கிறதுக்கு நிர்ணயம் செஞ்சுக்கிறேன், தயாராகிறேன். அனுட்சணமும் நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன். உன்னை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. நீ தான் எனக்கு மார்க்க தரிசனம். ஒவ்வொரு அடியிலையும் ஒன்றையே நினைக்கிறேன். ஒன்றையே நினச்சி ஆலோசனை பண்ணிக்கிறேன். ஆலோசனை கண்டினியூவாக இருக்கட்டும். உனக்கு அப்போ ஆலோசனை எதுவும் வரலைன்னா உனக்கு பிடிச்சமான பாட்டு எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது
அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? விழி கிடைக்குமா? அபயக்கரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபயக்கரம் கிடைக்குமா? என் குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா என்று அப்பப்போ நினச்சிக்கோங்கோ. குருவை பற்றியே கண்டினியூஸாக அழுது, உனக்கு அழுக வந்தால் அழறதுக்கு முகமாட்டம் படாத, எந்தவித அருகதையும் இல்லாத உனக்கு குரு அனுகிரகம் கிடைக்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் என்ன தருவேன் உனக்கு அப்படின்னு மனசார சொல்லிகிட்டே இருங்கோ. கண்ணீர் வரட்டும், அடக்காமல் அழுங்கோ. அழ 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 உள்ளே இருக்கிற மாலின்யெல்லாம் போகும். எதா தர்மசேன்னு இதுதான் சொல்கிறா. மாறுறது திருஷ்டிகோணம்தான், கொடுப்பது நீந்தான். என்னால் முடிஞ்சதை நன்னா செய்கிறேன். சித்த சோதகம் முக்திதாயகம் அப்படின்னு சொல்கிற. நான் என்னை உன் கையில் அப்படியே ஒப்படைச்சிட்டேன். என்னை லைஃப்பை மாற்றுறது நீ தான். எப்போ எது நடத்தணுமோ அதை அப்படியே பண்ணு. அதுலேருந்து பண்ணுறதுக்கு மார்க்கத்தையும் நீயே சொல்லு, அதையே ஃபாலோ பண்ணுற. நான் பாமரம், எனக்கு ஒன்றும் புரியல, இன்னும் செய்ய தெரியல. அதனால் என்னை உன் கையை பிடிச்சி, உன் சுண்டு விரலை பிடிச்சி அழைச்சின்னு போ. அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு சொல்கிறது எனக்கு புரியுறது, ஆனால் எனக்கு செய்ய தெரியலையே. அதை கூட நீ தான் எனக்கு சொல்லித்தரணும். குரு, உன்னை விட்டால் எனக்கு கதி கிடையாது. எனக்கு அந்த சக்தி தான். சமர்ப்பணம் செய்கிற ஈஸ்வர பிரணிதானம் இதுதான் ருதும்பரா பிரக்யாங்கிறா. எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஆச்சரணம் செய்ய முடியல. கர்ம பலத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அது கூட என்னது இல்லை. பிரயத்தனம் மட்டும்தான் நான் செய்யறதுக்கு முடியும். பலன் எல்லாம் உன்னுடைய தான். எனக்கு ஆசை நிறைய இருக்குது. அதை எப்படி பண்ணணும், அந்த கோரிக்கையெல்லாம் எப்படி நிறைவேற்றணும், எல்லாம் உன் கையில் தான்ப்பா இருக்குது. கர்மா பண்ண வேண்டியது தான் என்னது. குழந்தை படிப்பு அதுவும் நீ தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் கர்த்தா நீ தான். குரு ஆகிய மட்டும் நான் அனுபவிக்கிறேன். எனக்கு புலகாகி தான் ஆறுது. எல்லாமே உன்னோட பரிவர்த்தனையில் தான் இருக்குது. நஷ்டோ மோகக அச்சுதா அனந்தா, எல்லாம் உன் கருணையினால் தான் ஆச்சு. உன்னோட்ட தீவிர பிரார்த்தனையால் தான் இது நடக்கிறது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ மனசு பண்ணி நீ கேட்குறியோ, அப்போ குருவோட சக்தி நன்னா உனக்கு கிடைக்கிறது. அதை வாங்கிக்கோ. நொச்சோ மோக ஸ்மிருதி லப்த்வா. மோகம் போச்சு, புரிஞ்சுடுத்து. குழந்தை படிக்கலை, உத்தியோகம் வரல அப்படின்னாக்க நான் செய்யலை அப்படின்லாம் நினைக்கிற. ரெண்டும் தப்பு தான். கரிஷே வச்சனம் தவ, நீ சொன்னபடியே செய்வேன். ரெஸ்பான்சிபிளாக நன்னா செய்வேன். பலனை பற்றி நான் கவலைப்படாமல் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு இது கிடைக்கலன்னு இருந்து அழாமல் இருக்கிற மானசிக ஸ்திதியை எனக்கு நீ சொல்லு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். என்னோட வாழ்க்கை வண்டியை உன் கையில் ஒப்படைச்சிட்டேன். இந்த க்ஷணம் முதல்ல நீ தான். மனசை காலியாக வைக்காத. குரு உனக்கு இத்தனை நாள் பண்ணினதெல்லாம் நினச்சிக்கோ. அதை நினச்சி உன் கண்ணில் ஜலம் வரணும். நங்கூரம் போல் ஒரு குருநாதன் கடை விழி இருக்க,
சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உனதடியில் வைத்தேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்தேன், விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா. என்ன அப்பப்போ இந்த பாட்டை நினச்சிக்கோங்கோ. குரு இத்தனை நாள் உங்களுக்கு பண்ணினதெல்லாம் நினச்சிக்கோங்கோ. மனசு காலியாக வைக்காதீங்கோ. எத்தனை நீ ஆர்த்தியாக தபனமாக குருவை கூப்பிட்டாக, குரு உங்ககிட்ட ஓடி வருவா. உனக்கு பிடிச்சமான ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. மொத்தமும் குருவே குருவே. அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். நமக்கு கேட்க தெரியல, நமக்கு அந்த கேட்கறதுக்கு கூட கையால் ஆகலை. எனக்கு குரு உங்கள்கிட்ட எனக்கு என்ன கேட்கணும் கூட தெரியலப்பா, எல்லாம் நிதானமாக கேட்டு மனசில் ஃபாலோ பண்ணுங்கோ, தூங்கிடாதீங்கோ, ஒரு மாதிரி ஒரு மயக்க ஸ்திதிக்கு போயிடாதீங்கோ. குரு அனுகிரகம் கிடைக்கிறது, குரு அருகரத்தில் இருக்கிறத நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு மனசுலேருந்து அந்த ஆர்த்தி சமர்ப்பணம் வேணும், சமர்ப்பணம் வேணும். சரீரத்தை அசைக்காதீங்கோ, கண் திறக்காதீங்கோ, சக்தி பிரவாகிக்கட்டும். இப்போ உனக்கு அந்த வரப்போகிற அந்த குரு அனுகிரகத்தை அனுபவிக்க தெரியாமல் இருக்கலாம். டவுன்லோடு ஆகட்டும். உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுறதே, அவசரப்படாத. ஸ்விட்சு போட்டால் கண்டிப்பாக கரண்ட் வரும். ஆர்த்தியோட கூப்பிடு, குரு அனுகிரகம் வேணும். கோடி கோடி ஜென்மம் நான் எடுப்பேன், எந்தன் குரு தன் அருள் இருந்தால். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன், எந்தன் குரு தன் அருள் இருந்தால். குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன், குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன். நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா. குருநாதர் தருணத்தில் நிழல் கிடைக்குமா. அப்பப்போ இந்த குருவோட பாட்டை நினச்சிக்கோங்க. இத்தனை ஆர்த்தியோட குருவை கூப்பிடுங்கோ. குரு கிட்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். முயற்சி பண்ணுங்கோ. இது கேட்க தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கோங்கோ. அப்போ குருவே உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்கள் கையை தொட மீத வச்சுக்கோங்கோ, உள்ளங்கையை திறந்து வச்சுக்கோங்கோ. அப்போ உங்கள் கையில் விளக்கு வைப்பா. ஞான ஜோதி சகசிரத்துலேருந்து உங்களுக்கு வருது. அந்த கையில் விளக்கு வச்சுருக்கிறது அந்த சூட்டை அனுபவிங்கோ. விளக்கோட திரி மேல் நோக்கி இருக்கணும். ஞான ஜோதி சகசிரத்துலேருந்து உடம்பு முழுக்க பரவுறது ஃபீல் பண்ணுங்கோ. ஜெய குருதேவ்.